உங்களுக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், எனக்கு நீங்கள் எதுவுமே செஞ்சது இல்லையே. நான் உங்களுக்காக எவ்வளோ என்னோட பணத்தை செலவு பண்ணியிருக்கேண்ணே, நீங்கள் எனக்காக எதுவுமே செஞ்சது இல்லையே. உங்களுக்காக நான் எவ்வளோ என்னோட வேர்வையும் என்னோட உடல் உழைப்பையும் போட்டிருக்கேண்ணே, நீங்கள் எனக்காக எதுவுமே செஞ்சது இல்லையே. நான் உங்களுக்காக டைமுக்கு அன்றைக்கி சீக்கிரம் வந்தேன் தெரியுமா, நீங்கள் எனக்காக எதுவுமே செய்யலையே, எனக்கு கவனிக்கவே இல்லையே. சார் நான் உங்களுக்காக அன்றைக்கி 7 மணிக்கு வந்துட்டேன் சார் வேலைக்கு, நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லையே. சார் தீபாவளிக்கு ஏதாவது கவனிங்க சார். சார் பொங்கல் வருது, அதுக்கு எதாவது கவனிங்க சார். டே மச்சான் வேலை கிடச்சிருக்கு, ட்ரீட் வைடா. டே உன் கேர்ள் ஃப்ரெண்டோட நீ சேர்ந்துட்டியாமே, ட்ரீட் வைடா. எதிர்பார்ப்பு மட்டுமே இருக்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட கேள்வி இன்னைக்கு, எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களே இல்லை. ஏன்னா பாவம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தேவைகள் எல்லாருக்கும் வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் மத்தியிலையும் வாய் வழியாக ஏதோ ஒன்று கேட்கலாம், ஏதோ கலாய்க்கலாம், சொல்லலாம். ஆனால் எதிர்பார்ப்பே இல்லாத இருக்கிற ஒரு ஜீவன் யார் அப்படின்னா உன்னோட அம்மாவும் உன்னோட அப்பாவும். எவ்வளோ செய்கிறாங்க உங்களுக்காக, எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் நடந்திருக்கும். தனக்காக எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸ்கூலில் ஒன்று படிக்க வச்சுருப்பாங்க, காலேஜில் படிக்க வச்சுருப்பாங்க, அப்போ அவங்க ஓடி இருப்பாங்க, தேஞ்சிருப்பாங்க, அவங்க நிம்மதி இழந்திருப்பாங்க. நேற்று காரில் வரும்போது ஒரு ரேடியோ சேனலில் காலர் ஒன்று கால் பண்ணி சொல்கிறாரு, அம்மா நான் என்னோடய லைஃப்பில் எத்தனையோ நாளை தொலைச்சிட்டேன், ஓடி பணத்துக்காக ஓடி. எங்கள் அப்பா ஓடினார், பணம் ஓடினார், குடும்பத்துக்காக ஓடினார், நானும் அதேமாதிரி ஓடினேன். என்னால் முடிஞ்சு ஏதோ சம்பாரிச்சு முடிச்சோம். திரும்பி பார்த்தா வருஷம் இப்படி போயிடுச்சு. குழந்தைங்களாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ என் பையன்கிட்ட போய் நம்ம படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் என் பையன் சொல்கிறான், ஏற்கனவே நான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த படத்துக்கு போயிட்டேன்ப்பா. என் பொண்ணுக்கிட்ட என்னம்மா நம்ம எதாவது சாப்பிட்லாமா ஹோட்டலில், அப்பா நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடுறப்பான்னு பொண்ணு சொல்லுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணார். ஏன்னா நாம் லவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களோட லவ் எங்கேயோ போயிடுது, பசங்களோட லவ். ஆனால் நம்ம பசங்களை லவ் பண்ணோன்னு நினைக்கும் போது நம்மக்கிட்ட காசு இல்லை, அதுக்காக ஓடுற சூழலில் நம்ம சிக்கிக்கிறோம். என்ன வாழ்க்கை அது. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட லைஃப்பை பார்க்குறதே இல்லை, தன்னோட ஹெல்த்தை பார்க்குறதே இல்லை. அவங்க பிபியாக இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும், கிட்னி பிரச்சனையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், தனக்காக அந்த அம்மாவும் அப்பாவும் பார்க்குறதே இல்லை நிறைய நேரங்கள். ஏன்னா பயம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு யார் இருக்கான்னு வாயை கட்டிக்கிறாங்க, வயிற்றை கட்டிக்கிறாங்க. இந்த வலியும் இந்த வேதனையும் எக்ஸாக்டாக பசங்களுக்கு புரியுதா? எக்ஸாக்டாக அவங்க அம்மா அப்பா என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு புரியுதா? உனக்கு பிடிச்ச சாப்பாடை உனக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபைனலாக அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாத தூங்குற எத்தனையோ குழந்தைங்கள நானும் ஒருத்தனா 100% இருந்திருக்கேன். என்னோடய லைஃப்பில் எல்லாருமே இருந்திருப்போம். அது ஒரு விதமான ஒரு அழகு தான் நம்ம அம்மா அப்பாவுக்கு. அதனால தான் அவங்க அழகு. நிச்சயமாக தனக்கு எடுத்துக்காத எந்த ஃப்ரெண்டுமே இன்னொருத்தனுக்கு தந்ததாக சரித்திரம் இருக்காது. ஏதாவது ஒன்று அவன் எடுத்திருப்பான். ஒய்ஃப் ஹஸ்பண்டும் அப்படி தான், தனக்குன்னு எடுத்து வச்சு தான் ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தருவாங்க. ரொம்ப ரேரான கப்புள்ஸ், எஸ், ரேரான ஃப்ரெண்ட்ஸ், எஸ், நான் அவங்கள பற்றி பேசல. ஆனால் மேக்ஸிமம் ஏதோ எடுத்து வச்சு தரோம். ஆனால் பெத்த புள்ள சாப்பிடணுன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற தாய் தெய்வம் இல்லை. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காத தன்னோட பொண்ணுக்காக எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிற அப்பா கிரேட் இல்லை. இப்படிப்பட்ட அப்பா அம்மாவை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகிடுது, நீங்கள் வளர அவங்களுக்கு வெள்ளை தாடி வருது, வயசு வருது, சுருக்கம் வருது, தோல் சுருங்குது, நடக்க முடியல, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கை தடுமாறுது, கண் ஆடுது, தலை ஆடுது, தலை சுத்துது, மயக்கம் வருது அடிக்கடி. இவ்வளோ பிரச்சனையும் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும் போது கூட நீ சாப்பிட்டியான்னு யோசிக்கிற உள்ளம். இவ்வளோ ஏக்கத்தில் நீ வளர்ற, வேலைக்கு போகிற, பிஸ்னஸ் பண்ணுற, ஒரு நாள் என்ன பண்ணுற, மம்மி எனக்கு ஃபாரின்லேருந்து ஒரு வேலை வந்திருக்குன்னு போயிடுற. டேடி நான் அங்கேயே தங்கிறேன்னு சொல்கிறேன். சரி இருன்னு சொல்கிறாங்க. நீ அங்கேயே இருக்கிற ஃபாரினில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற உன்னோட பிஸ்னஸை, உன்னோட வேலையை, உன்னோட கம்பெனியை இன்னும் பாண்டாக்கி இன்னும் முன்னேற்றி நிறைய பணம் சம்பாதிக்கிற. 1 crore 2 crore 3 crore சம்பாதிக்கிற. 3 கோடி 4 கோடி 5 கோடி 6 கோடி 7 கோடி. ஒவ்வொரு நாளும் இந்த கபோர்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் அம்மா அவங்க புடவை எடுக்கும் போது பக்கத்தில் இருக்கிற உன் கபோர்டை பார்க்கும்போது என் புள்ள ட்ரெஸ் இங்கே தான் இருக்கும். உங்கள் அப்பா ஒரு வேட்டியோ இல்லை ஒரு லுங்கியோ எடுக்கும் போது வயசான காலத்தில் என் பொண்ணோட ட்ரெஸ் இங்கே தான் இருக்கும்னு யோசிச்சிருப்பாரு, எடுத்திருப்பாரு. அந்த ஸ்மெல்லு, உன்னோட ஸ்மெல்லு அதிகமாக உணர்கிற ஒரே ஜீவன் உன்னோட அப்பாவும் உன்னோட அம்மாவும் தான். என் புள்ள என் கூட இல்லையே, என் பொண்ணு என் கூட இல்லையே, உன்னை பார்க்கணும்னு நினைக்கும் போது கூட நீ வேலையில் இருப்பேன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏதோ லவ்வர் மாதிரி அடிக்கடி உள்ளே போந்து எங்கே இருக்குன்னு செக் பண்ணுறவங்கள அம்மா அப்பா, உன் மேலே இருக்கிற ஏக்கத்தில் பார்க்குறவங்க. அப்படி உன்னை பார்த்து லவ் பண்ணி நினச்சி ரொம்ப தடுமாற்றம் வரும்போது தனிமை வந்துடுது.
தனிமை வந்தோன்னா ஏன்டா வாழ்கிறோன்ற கேள்வி வந்துடுது. ரொம்ப மோசமான கேள்வி இது. யாருக்காகங்க நம்ம வாழறோம்? எதுக்காக நம்ம சம்பாதிக்கணும்? அவங்களோட பணம் இப்போ உனக்கு தேவையில்லை. ஏன்னா நீ வெளிநாட்டில் அதை விட அதிகம் சம்பாதிக்கிற. வெளிநாட்டிலேருந்து வர முடியாது, ஓகே. சில பேர் பெங்களூர் மும்பைலேருந்து கூட பார்க்க முடியாது எத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா வேலை பிஸி எவ்வளோ. நான் இப்போயே சொல்கிறேன், அட் தி எண்டு இந்த லோன்லினஸ் மாதிரி ஒரு எதிரி யாருமே இல்லை. இந்த லோன்லினஸ் யாரோட எதிரினா ஒட்டுமொத்த சமுதாயத்தோட எதிரி. ஒருத்தர் தனியாக அங்கே தனியுமே ஆக்கப்படுறாரு அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாம் இன்னும் அந்த உறவுகளை இன்னும் பாண்டாக்க இன்னும் மறந்துட்டோமோன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இதை எந்த ஒரு பேரண்ட்டும் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு பேரண்ட்டாக இருந்து அவங்க ஷூஸ்குள்ளே போயிட்டு அவங்க இடத்துலேருந்து பார்த்து எல்லா பசங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்கே இருந்தாலும், என்ன சண்டை இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், என்ன பிரிவினை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கி போட்டு உங்கள் அம்மாவை பார்க்க வாங்க, உங்கள் அப்பாவை பார்க்க வாங்க, உங்கள் அண்ணன் தம்பி வரணும், அவங்க ஏன் வரல, உங்கள் அக்கா தங்கச்சி ஏன் வரலன்னா யோசிக்காதீங்க. நீங்கள் வாங்க, பார்த்து நல்லா இருக்கேம்மான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேளுங்க. அதை மட்டும்தாங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க. வயசான காலத்தில் பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியாத ஒரு குழந்தைங்களோட தன்னோட தாய் தந்தையரை பாவம் எதுவும் இல்லை. அதே மாதிரி என்ன சூழலாக இருந்தாலும் தன்னோட அப்பா அம்மாவை விடாத அவங்க கூட இருக்கிற பசங்க செய்கிற புண்ணியம் மாதிரி எதுவும் இல்லை. அம்மா அப்பாவுக்கு செய்கிறது புண்ணியம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு புண்ணியம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் கிடைக்கிற வாய்ப்பு பயன்படுத்திப்பீங்கிறது நான் ஆசைப்பட்றேன், கேட்டுக்கிறேன். ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். ஒரு ஊரில் என்ன நடக்குது, 13வது மாடி ஜன்னல்லேருந்து, கிச்சன் ஜன்னல்லேருந்து ஒரு 70 வயசில் இருக்கிற ஒரு வயசான ஒரு அப்பா குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறார். பணம் இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? இல்லை. கடன் ஆயிடுச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? இல்லை. இல்லை மனைவி தொல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? இல்லை. தன் பிள்ளைய பார்க்க முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பசங்க 2 பசங்க வெளிநாட்டில் செட்டில்டு. அவங்களால இங்கே வர முடியல. பாவம் ஈஸி இல்லை இங்கே வெளிநாட்டிலேருந்துலாம் வர்றது. அவங்களுக்கு விசா பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதான். இந்த குழந்தை உள்ளம் இருக்கு இல்லைங்களா, இந்த அன்பு உள்ள இந்த குழந்தை உள்ளம் இதுக்கு வேணும்னா வேணும், இல்லைன்னா ஒத்துக்காது. அந்த மாதிரி ஒத்துக்காத ஒரு குழந்தை என்ன பண்ணிடுச்சு, உச்சிருச்சு. இந்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமானா சத்தியமாக கொண்டு வர முடியாது. போனது $1000 இல்லை, $1,00,00,000 இல்லை, $10,000 போட்டால் கூட தாயும் தந்தையும் திருப்பி வாங்க முடியாது. தாயோட தந்தையோட அன்பு எந்த ஸ்டார் மார்க்கெட் ஷேர்லேயே இல்லை, எந்த ஒரு ஹை சொஃபஸ்டிகேட்டட் பயங்கரமாக ஐட்டம்ஸ்லாம் விற்கிற எந்த ஒரு கடைகள்லையும் இல்லை, எந்த ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப்லேயோ டைமண்ட் ஷாப்லேயோ இல்லை. அது நம்ம குடும்பத்தில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது. அந்த மாதிரி உன்னோட தாயை உன்னோட தந்தையை நீ விட்டுறக்கூடாது அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அவங்க அதில் ஃபுல்லாக கேளுங்களேன், அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்டு தான் பாருங்களேன். ஒரு தடவை அவங்க சொல்கிறத செஞ்சு தான் பாருங்களேன். சும்மா செய்யுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய தெளிவும் பெரிய உயர்வு கிடைக்குன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்யூ.